தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு பள்ளி கட்டணமும் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த கட்டணம் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு கல்வியை கேள்விக்குறியாக்குவதாகவும், எனவே இந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் DPI வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதன்பின் நிருபர்களை சந்தித்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில தலைவர், தனியார் பள்ளிகளில் போதிய அடிப்படை வசதிகள், தகுதியான ஆசிரியர்கள் இல்லாமல் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும், மேலும் நீதிபதி கோவிந்தராஜன் நிர்ணயித்த கட்டணத்தை அரசு குறைக்க வேண்டும், சமச்சீர் கல்வி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2 நாட்களில் இணையதளத்தில் கட்டணங்களை வெளியிடுவோம் என்று சொல்லி இன்றைய தினம் வரை இணையதளங்களில் கட்டணங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த கட்டணங்களே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது தனியார் பள்ளி நிர்வாகங்கள் இன்னும் 5 மடங்கு கட்டணங்களை, அதாவது 55,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள். இதை தமிழக அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். கோவிந்தராஜன் கமிட்டியினுடைய பரிந்துரை அதிகமாக இருக்கிறது. ஆகவே அந்த கட்டணங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதோடு அதிகமான கட்டணங்களை வசூலிக்கக்கூடிய பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் நூற்றுக்கணக்கான மையங்களில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் முற்றுகை போராட்ட அறிவிப்பால் DPI வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.